உங்க பேரு? மகாலிங்கம் சார். நீங்க தான் சட்டவிரோதமா பார் நடத்துனீங்களா? சொல்லுங்க சார். ஆமா சார். சட்டவிரோதமா பார் நடத்துறது தப்புன்னு தெரிஞ்சோம் நீங்க ஏன் பார் நடத்துனீங்க? சார், இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து இங்க வித்துக்கிட்டு இருந்தேன். அப்ப போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி என் மேல கேஸ் போட்டாங்க. ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு நல்லபடியா திரும்பி வந்தேன். நான் ஜெயில இருந்து திரும்பி மட்டும் வரல சார், திருந்தியும் வந்தேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரக்கு விக்கிற தொழிலெல்லாம் ஏற கட்டிட்டு 4 பேருக்கு கந்து வட்டி கொடுத்துட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தா சார். அப்பதான் எங்க ஏரியாவுக்கு இந்த ஏசி மேடம் வந்தாங்க. என்ன பத்தி இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனால என்ன கூப்பிட்டு, நீ எல்லாம் திருந்தனா நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, அதனால நீ சட்டவிரோதமா பார் நடத்து, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன், என்ன நீ அப்பப்ப கவனிச்சுக்க, அது மட்டும் போதுன்னு சொன்னாங்க. நான் முடியாது, செய்ய மாட்டேன்னு சொன்னேன் சார். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என் மேல போதை மருந்து கடத்தினதா பொய் வழக்கு போடுவேன்னு மிரட்டினாங்க சார். இவங்களோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு நான் சட்டவிரோதமா பார் நடத்தினேன். வர்ற லாபத்துல எனக்கு பாதி அவங்களுக்கு பாதின்னு பிரிச்சு கொடுத்துட்டேன். இது தப்புன்னு தெரியும் சார். ஆனா என் மேல போதை மருந்து கடத்தினதா பொய் வழக்கு போடுவேன்னு சொன்னதுனால சட்டவிரோதமா பார் நடத்த சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி தைரியம் கொடுத்ததுனாலையும் நான் இந்த தப்ப பண்ணேன் சார். இவங்க மட்டும் என்ன மிரட்டலன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த காரியத்தையே பண்ணி இருக்க மாட்டேன். டேய் மகாலிங்கம், உன்கிட்ட கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. நீ அபாண்டமா போய் சொல்ற. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். சாரி யுவர் ஆனர். யுவர் ஆனர், மகாலிங்கத்தின் சாட்சியின்படி இந்த ஈஸ்வர் இவரை மிரட்டி பார் நடத்த கட்டாயப்படுத்தியதும் இவரிடமிருந்து லட்சக்கணக்கில் லஞ்சமாக பணம் வாங்கியதும் தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய சாட்சியையும் வாக்குமூலத்தையும் பதிவு செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இவர் உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? யுவர் ஆனர், இந்த மகாலிங்கத்தை இந்த பொய் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இவரை நான் பார் நடத்த சொல்லி எப்படி மிரட்டி இருப்பேன்? நான் இவர்கிட்ட லஞ்சம் வாங்கவும் இல்ல, லஞ்சம் கேட்கவும் இல்ல. இவர் சொன்ன வாக்கு மூலம் எல்லாமே வடிகட்டின பொய் தான். என் எதிரிங்களோட சேர்ந்துகிட்டு கூட்டு சதி பண்ணி என் மேல இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்துறாங்க யுவர் ஆனர். நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை பண்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லலையே ஈஸ்வரி. எஸ் யுவர் ஆனர், நான் குறுக்கு விசாரணை பண்ண விரும்புறேன். மிஸ்டர் மகாலிங்கம், நீங்க திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உங்களை நான் தான் மிரட்டி சட்டவிரோதமா பார் நடத்த சொன்னேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அது உண்மை இல்ல, பொய்ன்னு நான் சொல்றேன். அது எப்படி மேடம் உண்மை பொய்யாகும்? அதே மாதிரிதான் பொய் எப்படி உண்மையாகும்? மேடம், ஏன் இப்படி சொல்றீங்க? நான் பார் நடத்த ஒத்துக்கலன்னா என் மேல போதை மருந்து கடத்தினதா வழக்கு போடுவேன்னு சொல்லி என்ன நீங்க மிரட்டலையா? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. ஐயோ, என் குலசாமி சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல. என்ன மிரட்டி தான் பார் நடத்த சொன்னீங்க. பார் நடத்துறதுக்கு என்கிட்ட நீங்க லஞ்சம் வாங்குனீங்க. ஓகே மகாலிங்கம், நான் தான் உங்களை சட்டவிரோதமா மிரட்டி பார் நடத்த சொன்னதுன்னு சொல்றீங்கல்ல? நான் உங்களை வீட்டுக்கு வந்து மிரட்டினேனா இல்ல ஸ்டேஷனுக்கு வர சொல்லி மிரட்டினேனா? சொல்லுங்க. இல்ல வேற எங்கேயாவது பொது இடத்துக்கு வர சொல்லி மிரட்டினேனா? சொல்லுங்க மிஸ்டர் மகாலிங்கம், நான் உங்களை எங்க மீட் பண்ணி மிரட்டினேன்? அவங்கள எதுக்கு பாக்குறீங்க? நீங்க என்ன பதில் சொல்லணும்னு அவங்க சொல்லி கொடுக்கலையா? என் வீட்டுக்கு வந்துதான் மிரட்டினீங்க. உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். இல்ல 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 இல்ல, ஸ்டேஷனுக்கு வர சொல்லி. ஓ, ஸ்டேஷனுக்கு வர சொன்னா? இல்ல 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 இல்ல, பாருக்கு வர சொல்லி. அடடடடா, என்ன மகாலிங்கம் சார், ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி சொல்றீங்க. ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்றீங்களா இல்லையா? ஐயா, உங்க முன்னாடியா என்ன எப்படி மிரட்டுறாங்க பாத்தீங்களா?
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஈஸ்வரி, சாட்சியை மிரட்டுற மாதிரி இங்க கேள்விகள் கேட்காதீங்க. இது ஒண்ணும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட். சாரி யுவர் ஆனர். என் வீட்ல சோதனை நடந்து பணத்தை கைப்பற்றி நான் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் மேல லஞ்சம் வாங்கினதா புகார் கொடுத்த விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் உங்க பேரை கேள்விப்பட்டது கூட இல்ல. நான் உங்களை பார்த்ததும் இல்ல. உங்களை நான் பார் வைக்க சொல்லி மிரட்டவும் இல்ல. நான் உங்க வீட்டுக்கோ இல்ல பார் நடந்த இடத்துக்கோ வந்ததும் கிடையாது. உங்ககிட்ட லஞ்சமா பணம் வாங்கவும் இல்ல. யாரோ உங்களை தூண்டி விட்டு என் மேல இப்படி அபாண்டமா பழிய போட்டு பொய் கேஸ் போட வச்சிருக்காங்க. இதுதானே உண்மை? சொல்லுங்க. ஐயா, இவங்க இது மாதிரி தான் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இவங்களுக்கு நான் நடத்துற பாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு நல்லா தெரியுங்க. அதனாலதான் இவங்க என்ன பாருக்கு பார்க்க வர்றப்பவும் சரி, இவங்களுக்கு பணம் கொடுக்கறப்பவும் சரி, நான் இவங்க வீட்டுக்கே போய் பணம் கொடுக்கறப்பவும் சரி, என் ஆளுங்களை விட்டு இவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட பணம் வாங்கினேனா அப்ப நீங்க போட்டோ எடுத்தீங்களா? எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் பொய் சொல்லல. ஈஸ்வரி தான் இந்த கோர்ட்ல ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரி மகாலிங்கத்தை பார்த்தது, பணத்தை லஞ்சமா வாங்கினது, இது எல்லாத்துக்குமே போட்டோ எவிடன்ஸ் இருக்கு. மகாலிங்கம் சொல்றது உண்மைதான். நான் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.